ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, welcome back to Jay Reaction. It's me Jiva. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு 1 வீக்கு முன்னுக்கு நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க, 100+ சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு தங்கி சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் 500+ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டோம். அது ஒரு பெரிய பிளஸ் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நான் எதிர்பார்க்கல. பட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. எனக்கான சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னே தான் சொல்லணும். ஒரு 2 டேஸாக நான் வந்து எந்த வீடியோஸுமே போடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நானுமே பிஸியாக இருந்தேன். ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், டிமாண்டிக் காலனி. அதுக்கு முன்னுக்கு நான் அந்த தேங்க்யூ சொல்லிக்கணும். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே அடுத்தடுத்து எனக்கு ரீச் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதுனா உண்மையான ஒரு கருத்து அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிமாண்டிக் காலனி படம் வந்து ஒரு 1 வீக் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி இன்னுமே ரிவ்யூ போட்டுக்கிருக்காங்க, பாதி பேர் ரிவ்யூ கேட்டுக்கிருக்காங்க. ஏன்னு சொன்னால், டிமாண்டிக் காலனி ஃபர்ஸ்ட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2015 அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் வந்த படம் தான் டிமாண்டிக் காலனி ஃபர்ஸ்ட்டு. அந்த படமே வந்த ஸ்டார்ட்ல இருந்து இது வரைக்குமே அந்த படத்தை பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூன்னு எதுவுமே இல்லை. படம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஹாரர் மூவியாக தான் பார்க்கப்பட்டுச்சு இந்த டிமாண்டிக் காலனி. என்ன சொன்னால், ஸ்டார்ட்ல வந்து ஒரு காமெடியாக படத்தை கொண்டுட்டு போயிருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வீட்டில் படத்தை கதையை கொண்டு போகிற மாதிரியும், அதில் ஒரு சின்ன டிவி அதை வச்சு ஒரு பயங்கரத்தை கிரியேட் பண்ண மாதிரி தான் அந்த படமே கொண்டுட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு, த்ரில்லராக இருந்துச்சு, சவுண்ட்ஸாக இருக்கணும், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதில் யூஸ் பண்ணியிருந்த எல்லா மெட்டீரியல், விஎஃப்எக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலேயுமே கடைசியாக நம்ம அருள்நிதி சாகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து அதோட சீக்வன்ஸ் தான் இந்த பார்ட் 2 டிமாண்டிக் காலனி. படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 8 நாள் இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் யார் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அப்புறம் நம்ம அருள் பாண்டியன், இப்படி இவங்க தான் இந்த படத்தை லீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுமே பார்த்தோம்னு சொன்னால் இத்தனை நாள் வரைக்கும் எல்லார் மத்தியிலையுமே, ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 படம் அப்படின்னு சொன்னாலே எதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லாத படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், இது வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 வந்து ஒரு அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா பாட்டுமே எந்த அளவுக்கு முக்கம் வாங்கியிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வரிசையில் அந்த படம் இருக்குன்னு பார்த்தா பட் இல்லை, அவ்வளோ நல்லா கதையை கொண்டுட்டு போயிருக்காங்க. இது வரைக்குமே பாதி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. நெகட்டிவை தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னால் 100%ல ஒரு 90% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்குது. அந்த அளவுக்கு படம் பெஸ்ட்டாக இருக்குது. தேவையில்லாத கதை எதுவுமே உள்ளுக்கு கொண்டுட்டு வரல, தேவையில்லாத கேரக்டர்ஸ் யாருமே உள்ளுக்கு இல்லை. படத்துக்கு எது எது தேவையோ அதை மட்டும் சரியாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் எஃபெக்டாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் அங்கே சிஜி மட்டும் நம்ம சொன்னோம்னு சொன்னால் கொஞ்சம் லேக் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இல்லை, ஒர்க் அவுட் ஆகலை. பட் மற்றபடி படத்தை பார்த்தோம்னா எல்லாமே சரியாக கொண்டுட்டு வந்துருக்காங்க. நம்ம அருள் பாண்டியோட கேரக்டராக இருக்கும், அர்ச்சனா, நம்ம பிரியா பவானி சங்கர் தான் இந்த படத்தையே மெயினாக லீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்ட் 1ல என்னதான் நம்ம அருள்நிதி இருந்தாலுமே பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் அவருக்கான பெரிய ஒரு ஸ்பேஸ் இதில் கிடைக்கல. பட் நம்ம பிரியா பவானி சங்கர் இந்த படத்தை ஃபுல்லாகவே லீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மேலேயே ஒரு தப்பான கருத்து இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க நடிக்கிற படம் வந்து எல்லாமே ஃப்ளோப் ஆன மாதிரி தான் இது வரைக்குமே கருத்து இருந்துச்சு. பட் இந்த படம் அதை உடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே இவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அவங்களோட பெஸ்ட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத உடச்சிருக்காங்கன்னு தான் இதில் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கதை என்னாங்கிறத நம்ம இதில் போயிட்டு பார்ப்போம். பெஸ்ட்டு இதில் ஸ்டார்ட்லேயே பார்த்தோம்னு சொன்னால், பிரியா பவானி சங்கர் ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஷாம்னு சொல்லி. அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும். அந்த ரீசன்னால பிரியா பவானி சங்கர் வீட்டில் வந்து உங்களை வந்து வெட்டிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் இவங்க பார்த்தோம்னா, இல்லை நான் அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வெட்டிங்கும் முடிச்சிருவாங்க. வெட்டிங் முடிச்சு அவருமே அந்த கேன்சர்லேருந்து கியூர் ஆகி வந்துடுவார். வந்து நல்லா தான் இருப்பார். ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பார். பட் ஒரு மிஸ்டியான முறையில், மர்மமான முறையில் வந்து ஒரு தூக்குப்பட்டு செத்துருவார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சோகத்தில் இருக்க பிரியா பவானி சங்கர் வந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் வந்து இதை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கே போயிடுவாங்க. இதை பற்றி எப்படியாவது எதனால அது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை உள்படமே பார்த்தோம்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் கொண்டுட்டு போயிருப்பாங்க.
அப்போ ஒரு 6 இயருக்கு அப்புறம் இந்த நம்ம ஷாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஒரு 6 இயருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு கொண்டாடுறப்ப அந்த டைம்ல ஒரு மிஸ்டியான சில விஷயம் நடக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு தோணும், ஷாம் வந்து ஏதோ சொல்றதுக்கு பாக்குறான், ஏதோ கன்வே பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அருள் பாண்டியிட்ட சொல்றப்ப, நம்ம ஷாமுட்ட அப்பா பிரியாபவனி சங்கர்ட்டு மாமா அவர்கிட்ட சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், பட் வேணாம் இப்ப அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஷாம் ஏதோ சொல்றதுக்கு தான் என்ன கன்வே பண்றான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவர்கிட்டையும் சொல்லிட்டு ஓகே ஆகிட்டு, அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு ஒரு தௌசி அப்படின்னு சொல்றவர் நம்ம பிக்கு ஒருத்தர் இருப்பார், அவங்க பாக்குறதுக்கு போவாங்க. ஓகேன்னு சொல்லி அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, இதுல இருந்து இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு தான் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்க ஆத்மாவுன்னு வேற உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்ப நம்ம பிரியா சொல்லிடுவாங்க, ஓகே நான் போறேன், நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியே ஒரு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு பிரியா பவனிசங்கர் போயிடுவாங்க. அப்பயும் நம்ம தவிர்த்து சொல்லுவார், அங்க எதுவும் பிரச்சனைனா நீ வெளியே வந்துட்டு நான் அவனை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் ஒரு சிஜியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், அங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனிச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த உலகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸ்டார்ட்ல வந்து அவங்க ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி போவாங்க. ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி போறப்ப லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து காட்டியிருப்பாங்க கொஞ்சம் கோஸ்டெல்லாம் வர்ற மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் லேக் ஆனிச்சு. ஆனால் அந்த இடத்துல சிஜியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு கார்ட்டூன்ல இருக்க மாதிரி கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க அந்த உலகத்துக்கு. உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க உள்ளுக்கு போறப்பே அவங்க கையில நம்ம தௌசி வந்து ஒரு பென் ஒன்று கொடுத்து கீழே ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாரு. அவங்க அது உள்ளுக்கு போயிட்டு என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து எழுதுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையை வந்து எழுதிக்கிட்டே போவோம், ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு எழுதிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு போறப்ப உள்ளுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஷாமையும் பார்த்துருவாங்க. அவரும் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரையும் பார்த்துருவாங்க. இவங்க வந்து அவர் கிட்டத்துல போறப்ப நம்ம தவிசி கூப்பிடுவாரு, பக்கத்துல போகாத, அது வந்து வேற ஷாம் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அவங்க பக்கத்துலேயே போவாங்க. அந்த டைம்ல ஃபுல்லாவே எழுதிட்டு போவாங்க. அப்பதான் வந்து நம்ம கடைசியில அவங்க அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம பார்ட் 1ஓட அந்த படம் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்திருப்பாங்க. பார்ட் 1ஓட கனெக்ட் பண்ண அந்த சீனுமே அவ்வளோ அழகா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லைங்கண்ணா. அந்த அளவுக்கு பார்ட் 1ஓட அந்த படத்தை பார்ட் 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் சொன்னேனே, எந்த ஒரு தேவையில்லாத சீனுமே அது கொண்டுட்டு வரல. அந்த அளவுக்கு அந்த படத்தை அழகா கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்கே தான் பார்ட் 1 கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க. அதுல இருந்து தான் இந்த பெஸ்ட் அருள்நிதி யாரு, இந்த அருள்நிதி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா கதையை கொண்டுட்டு போறதும் சரி, அந்த செயின் சீனும் சரி, எல்லாமே பெஸ்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பார்ட் 1 அந்த அளவுக்கு நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. பார்ட் 2ல பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லாவே அந்த கதையை வந்து நம்ம பார்ட் 1ல எப்படி அந்த வீட்டோருக்கு வச்சு கதையை கொண்டுட்டு போறாங்களா அதுல கூட ஓகேவா இருந்துச்சு. இதுல வந்து பெருசா ஒரு பயம் இருக்கல. பார்ட் 1ல இருந்த அளவுக்குலாம் ஓரராலாம் இருக்கலாம், பயம்லாம் இருக்கல. பட் கொண்டுட்டு போயிருந்தாங்க, நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. பார்ட் 2ல லேக் ஆனதுன்னு சொன்னா, பார்ட் 2ல வந்து எல்லாமே அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அது உள்ளுக்கே தான் கதையை கொண்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஃபுல்லாவே ஓரளவு படத்தை பார்த்தோம்னு சொன்னா பெஸ்டா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருந்தாங்க. பயம்னு சொன்னோம்னா நம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையும் போக தேவையில்ல. சாதாரணமா ஓகே, ஒரு பார்ட் 1 பார்த்துருக்கோம், பார்ட் 2 பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுல மட்டும் போனா சரி. ஏன்னா பெரிய அளவுக்கு பயம் இல்லை. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தோம்னு சொன்னா பயம் இல்லை. பட் கதை சரியா கொண்டுட்டு போயிருக்காங்க, நல்லாவே கொண்டுட்டு போயிருக்காங்க. குறை சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. குறைன்னு சொன்னா நம்ம அந்த சிஜி ஒர்க் மட்டும் தான் சொல்லணும். அது மட்டும் தான் சரியாக செட் ஆகல. பார்ட் 2 நம்ம இன்டர்மேஷன் பார்ட் செகண்ட் ஹாப்ல, ஆமா செகண்ட் ஹாப்லையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த சீன் தான். அந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிறப்ப ஃபுல்லாகவே வவ்வால் சுத்துறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அந்த சீன் மட்டும் செட் ஆகலை. உள்ளுக்கே நிறைய கதை, அது உள்ளுக்கே அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கே தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு சீனுமே. அது மட்டுமே கொஞ்சம் போரான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அடுத்த நடக்க போகுது அப்படியெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க தேவையில்ல. ஒரு சாதாரண மூவியா பார்க்கணும்னு சொன்னா பார்த்துட்டு வரலாம். பட் பெஸ்டா இருக்கு, மூவி பெஸ்டா இருக்கு. அதுமே பார்ட் 3க்கு ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க. அது வேற லெவல் சீன் ஒன்று, அது நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம அஜய் ஞானமுத்து சொல்லி இருப்பாரு பார்ட் 3 இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான் அந்த படத்தை கொண்டுட்டு போயிருக்காங்க. பார்ட் 3க்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் 3ல வந்து அந்த புக்கை கொண்டுட்டு வந்தவர் யாரு அப்படிங்கிறத காட்டல. பட் அதுவுமே ஒரு அருள்நிதிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பர்சனல் நான் பார்த்த வரைக்கும் சொன்னா
எனக்கு இன்னொரு அருள்நிதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த யாருங்கிற பேச வந்து ரிவீல் பண்ணல. இந்த புக்கை கொடுத்தவர் யாருங்கிற வந்து பேச ரிவீல் பண்ணல. இதுலயுமே 6 இயர்க்கு ஒருக்கா இந்த கதை போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸ்டார்ட்ல வந்து 2015 படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை கொண்டுட்டு போயிருப்பாங்க. 666 அப்படிங்கிற ஒரு இதை வச்சு கொண்டுட்டு போற மாதிரி 6 வருஷத்துக்கு ஒருக்கா சரியா 6ஆம் தேதி 6ஆம் மாசம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ பார்ட் 3 வரப்போறதுமே அதே மாதிரி தான். 2021 முடிச்சுன்னா 2027 அடுத்த 6 வருஷத்துல இந்த கதை அப்படிங்கிற மாதிரி தான் பார்ட் 3க்கான ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அதுமே பெஸ்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பார்க்காதவங்க படத்தை பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கான கமெண்ட்டையும் கீழே சொல்லுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.